உண்டாகும். உன் அத்திமர தோட்டத்தில் விளைச்சல் உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில் அத்திமரம்னா என்னது? அத்திமரம்னா வசந்த காலம் சமீபமாகிட்டு அறியுங்கள். என்னது? நல்ல காலம் பிறக்குதுன்னு அறிஞ்சிக்குவாங்க. அத்திமரம் என்னது? குடுகுடுப்பா வரோம் பார்த்தீங்களா? நம்ம குடுகுடுப்பான நம்புறவங்க கிடையாது, நம்ம கடவுளை நம்புறவங்க. அத்தி ஒரு காலத்தில் பூ காட்டாலும் திரும்ப பூக்க ஆரம்பிச்சதுன்னா அது என்ன செய்யும்? தொடர்ந்து பூத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். அது எந்த உஷ்ண காலத்திலையும் அது என்ன செய்யும்? கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு பலனை தேவன் உனக்கு என்ன செய்ய போகிற? தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அத்திமரம் வசந்த காலத்தை காட்டுது, நம்மளுக்கு செழிப்பான காலம் வரப்போகுது. ஆனா தேவன் இங்க என்ன சொல்லுகிறார்? தாமதித்தாலும் வரும். உன்னை இப்ப இல்லைன்னு நினைக்காத. உன்னை அத்திமரத்துக்கு துளி விடலையே, காய் காய்க்கலையே, பூ பூக்கலையே, பழம் கிடைக்கலையே நினைக்காத. நீ அத்தி பழங்கள் நிறைய பழங்களும் அத்தி அடைகளையும் நீ எடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்துவார் என்பதை மட்டும் நீ விசுவாசத்துல உறுதியாக இல்லை என்று தேவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, அவ்வளவு நல்ல தேவன். அத்தி மரத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுகிற? திராட்சை செடியை சொல்லுகிற. திராட்சை என்ன தெரியுமா? அனைவரையும் மகிழ்ச்சியாகும். நான் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கேன், என் குடும்பம் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு விரும்புறவன் இல்லை. நான் பூமியில இருக்கிற அத்தனை பேரையும் நான் மகிழ்ச்சியாக்க ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நேராக ஒருவர் மகாராஜாவா இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ பூமியை மகிழ்ச்சியாக்குவார் என்ற நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கை உள்ள தேவனிடத்திற்கு மட்டுமே நான் ஊழியமும் சேவையும் செய்து கொண்டிருக்கிறேன். மனிதனை பார்த்து சேவை செய்யவில்லை. மனிதனை பார்த்து என்னுடைய சேவையை மனிதன் வெறுத்தாலும் பரவாயில்லை. என்னுடைய மகிழ்ச்சியை 4 பேருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். திராட்சை செடினா என்ன? தேவர்களையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணுகிற உன்னுடைய கனியை விட்டு நான் வெளியே போவேனோ? அருமையானவர்களே, பரலோகமும் மகிழ வேண்டும், பூமியும் மகிழ வேண்டும், பூமியில் உள்ள ஜனங்களும் மகிழ வேண்டும் என்கிறதான ஒரு திராட்சை பழத்துல நிச்சயமாக அற்புதம் நடக்கும். திராட்சை தோட்டத்துல ஒன்றுமில்லாமற் போனாலும் தேவன் தேவர்களையும் என்னை கொண்டு மகிழ வைப்பார், பூமியில் இருக்கிற ஜனங்களையும் என்னை கொண்டு மகிழ வைப்பார். ஆகவே தேவன் எப்படி பலப்படுத்தினாரோ அப்படியே தேவன் உன்னையும் என்னையும் பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கையுடையவனாக நான் இருக்கிறேன். காலம் தாமதித்தாலும் நிச்சயமாக தேவன் தேவனுடைய வேலையை தேவன் செய்வார். ஒலிவ மரம் பலனற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஒலிவ மரம் என்ன சொல்லுகிறது? ஒலிவ மரம் என்னது? தலைக்கு எண்ணெய் கொடுக்கிறது, தலைக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறது. ஆசாரியனை உருவாக்குவதற்கும் ராஜாக்களை உருவாக்குவதற்கும் இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு எண்ணெய் இருக்குமானால் அந்த எண்ணெய்க்கு பெயர் என்னது? ஒலிவ எண்ணெய். இடிக்கப்படும், பிழியப்படும், அதற்கு அப்புறமாக அது பரிசுத்தமாக அது பாதுகாக்கப்பட்டு அந்த எண்ணெய் தேவாலயத்துக்காக என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். என்னிடத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க உலகத்தில் இருக்கிறதான கடவுள் பல நம்பிக்கை உள்ளவர்கள். அவர்கள் விளக்கு ஏற்றணும்னா என்ன செய்வாங்க? நல்ல பாலை எடுத்து அதனுடைய ஆடை எடுத்து அதை மோராக்கி அதில் கடைந்து வெண்ணெய் எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்து நெய்யாக்கி அந்த நெய்யை மட்டும்தான் என்ன செய்வாங்க? கடவுளுக்கு தூபமாக வைப்பார்கள். விளக்கேற்றணும்னா என்னது? நெய் மட்டும்தான் வைப்பாங்க. இதே போல் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பூமியில் ஒரே ஒரு மட்டும்தான் தமது ஆயுளாக கொடுக்கிறார், ஒலிவ எண்ணெய். இந்த ஒலிவ எண்ணெயை மட்டும்தான் தேவன் என்ன செய்கிறார்? ஒருவனை ராஜாவாக்குனாலும் சரி, ஒருவனை தீர்க்கதரிசி ஆக்குனாலும் சரி, அந்த ஒலிவ எண்ணெயை என்ன செய்வார்? பூசுவார். என்ன செய்வார்? அந்த ஒலிவ எண்ணெய் விலையேறப்பட்டது. அந்த ஒலிவ எண்ணெயில் தான் குத்து விளக்கு தேவாலயத்தில் இருந்து கொண்டிருக்கும். அருமையானவர்களே, இந்த விளக்கு ஏற்றுவதற்கான ஒரு அனுபவத்தை, உன்னுடைய 2 அனுபவங்கள் உன்னை விட்டு நீங்கி போகும். உன்னுடைய அந்தகாரம் உன்னை விட்டு நீங்கி போகும். உன்னை சேதப்படுத்தின காரியங்கள் உன்னை விட்டு விலகும். உன்னை ஒருவேளை தேவன் ராஜாவாகவோ உன்னை உயர்த்தப்பட்ட ஒரு ஆசாரியனாகவோ தேவன் உன்னை உலகத்தில் வைத்து நிச்சயமாக அநேகருக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கும் ரட்சிப்பு உண்டாகும், உன்னை சார்ந்த ஜனங்களுக்கும் ரட்சிப்பு உண்டாகும் என்பதை அந்த ஒலிவ எண்ணெயானது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இதற்கு அப்புறமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கு வயல்கள் என்ன செய்கிறது? தானியத்தை விளைவியாமல் போனாலும் தானியம் என்ன எதுக்கு கொடுக்கப்படுகிறது?
மனிதனுடைய வாழ்வாதாரமாய் கொடுக்கப்படுகிறது. தானியம் இன்னைக்கு தானியத்தில் செய்கிறதான எல்லாம் நவதானியம்னு சொல்லுகிறாங்க. நீங்கள் அரிசியை மட்டும் சாப்பிட்றவங்க 4 பொரிகடலையை சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு என்ன செய்யுது? சுகரை நீக்குது.